ஹாப்பி வீக்கெண்ட். காலை வணக்கம். தெளிவா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர். Thank you. Wish you the same. 16 families ன்னு சொன்னாங்க. கவுண்ட் பண்ணா டோட்டலா 16 மெம்பர்ஸ் கூட காணோம். நல்ல தூக்கமோ? இப்பதான் சாப்பிடுறாங்களா? ப்ரோக்ராமே லஞ்ச் டைம் வரைக்கும் தான் சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டைம்க்கு சாப்பிட்டீங்கன்னா எப்போ? உங்களுக்காக என்னமா டின்னர் சாப்பிடுவீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, உங்களுக்காக நிறைய வெரைட்டி ப்ரோக்ராம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக இங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ மேஜிக் ஷோ இருக்கு, வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அண்ட் பாட்டு பாடுறதுக்காகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. அண்ட் மிமிக்ரி பண்றதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, கேம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இத்தனை பேர் வச்சு நான் எப்படி கேம்ஸ் கண்டக்ட் பண்றது தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வார்ம் வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மார்னிங் ஈவென்ட். சப்போஸ் டு பி மார்னிங், பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நூன்ல தான் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் பத்தரை, நீ பத்திரம் சொல்லதே சரியில்லையப்பா. டைம் பத்தரையாப்பா? ஓகே, உனக்கு எல்லாரும் தெரியுமாங்க? எல்லாருக்கும் கூட்டிட்டு வந்துடுறியா சீக்கிரமா வர சொல்லி? எல்லாத்துக்கும் ரெடிமேடா ஒரு பதில வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்றது? இதுக்கு மேல நான் பேசினேன்னா நான் மொக்க வாங்குவேன் நினைக்கிறேன். அண்ட் அகைன் உங்களை வந்து பாட்டு பாடி என்டர்டெயின் பண்றதுக்காக நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நல்ல உற்சாகமா நீங்க கை தட்டி என்டர்டெயின் பண்ணுங்க. நீங்களா முதல்ல தூங்காம இருக்கிறீங்களா? அப்ப நல்லா கை தட்டினா தெரியும் உங்களுக்கு நீங்க தூங்கலன்னு. நீ தட்டவே இல்லையம்மா கையில பாட்டில வச்சுக்கிட்டு. தேங்க்யூ. இறங்கி நடுவுலாம் போவாரு, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.
தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you so much. Thanks a lot. And இவ்வளவு பெரிய கைத்தட்டல் வந்ததுக்கு வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஜீ தமிழ்ல பாடி வந்திருக்கக்கூடிய பாட்டிமா தான். பாடுறதுக்கு வயசே கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணவங்க. ஸோ உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றதுக்காக மோகனா பாட்டிமா வர போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவங்க வந்து ஜீ தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாடல் வந்து ஆல்பம்ஸ்லாம் பாடியிருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு வயசு தடையே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? இன்னும்
5 பேர். லிஸ்ட் நீ தான் கரெக்ட்டா எடுக்கற. உங்க பேர் என்ன? சரண்யா. ஓகே. அனன்யா. அனன்யா. மாஸ்க் போடுன்னு சொல்றதுனால கரெக்ட்டா புரிய மாட்டேங்குது. எஸ் அனன்யா, ஃப்ரண்ட்ல வாங்க. ஆமா, அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க வாங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல, வாங்க. சரி நானே வரேன். வாங்க. எஸ் அனன்யா வாங்க. யார் வரலன்னு கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ் எடுங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அவன் எழுந்து வரதே கஷ்டமா? எல்லாரும் வந்தாச்சு. உடனே எத்தனை பேர் வரணும்? உன்ன 2 பெஞ்சில உட்கார மாதிரி வரணுமா? போய் கூட்டிட்டு வந்துறியா? போன் பண்ணுங்க போ. எனக்கு எப்படிமா தெரியும்? நாங்க ஈவன் சைடுல இருந்து வந்திருக்கோம்ல, பர்சனல் நம்பர் எங்களுக்கு தெரியாதுல்ல. வந்தாச்சு. எதுக்கு இந்த பிரச்சனை? வந்தாச்சுன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் 3 ஃபேமிலி வரணுமா? மேடம் இவ்வளவு நேரம் போயிட்டு தான் இருக்கு மேடம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் வந்தீங்களா இல்ல தூக்கத்துல இருக்கீங்களா? தெளிவா இருக்கீங்களா? எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? ஓகே, thank you so much. happy morning. காலை வணக்கம் அனைவரையும். உங்களுடைய 25th இயர் சில்வர் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய CMC செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள் 1996 அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சோ பெண்டிங் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி வெல்கம் கொடுத்துக்கலாம். anyway thank you so much. after 25 years நீங்க எல்லாரும் கேதர் ஆகி உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் நான் விஜய் சௌமியா குணசேகரன் உங்களுக்காக கேம்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். ஐ எம் ஃப்ரீலான்சர் ஆங்கர். நான் வந்து வானல் டிவி, வசன், புதியுகம் இதெல்லாம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போ வந்து கிட்ஸ் கேமோட தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ரொம்ப ஃபாஸ்டா ஓட வைக்கிறதெல்லாம் thank you so much. பரவாயில்ல, ஒரு 4 பேர் இருக்காங்க பாருங்க கை தட்டுறதுக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். thank you சார். மிஸ்டர் ரஜினிகாந்த். ஓகே, நீங்க சொல்லியே வர மாட்டறாங்களா? கிட்ஸ் கேம் தான் பிடிக்கல. அப்ப வாங்க, சீக்கிரம் வாங்க. கிட்ஸ் கேம் தான் கண்டக்ட் பண்ண போறோம். and special thanks to Dr. சதீஷ். அவர் தான் இத வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்காக ஒரு பெரிய தேங்க் பண்ற விதமா கிளாப் பண்ணிருக்கோம். so thanks a lot. and yes குட்டீஸ், கிட்ஸ் கேம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? சரி, யாராவது ஒருத்தர் வாங்க. சார் நீங்க உங்க அப்பா அம்மா கணக்கு கிட்ட இருக்கலாம். இங்க நாங்க கிட்டல ஏத்துக்க முடியாது. நீங்க கூட கிட்ஸ் தானே இல்லையா? ஐயா எடுத்துறோம். எஸ், அவர் பேர் என்ன? அஸ்வின். வாட் மேடம்? கிட்ஸ் வர மாட்டீங்களா? வாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த அக்கா, இந்த அக்கா. ஏப்பா, உனக்கு உட்கார வியாதியா? எழுந்து கொஞ்ச நேரம் நில்லுப்பா. கொஞ்ச நேரம் கூட நிக்க மாட்டற. ஓகே, சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த அண்ணா எந்த அண்ணா? 12th ஸ்கூல் படிச்சாலே கிட்ஸ்ல வந்துருவீங்க. ஓகே, வாங்க. எஸ், கம் ஆன். ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா ஓட விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு மியூசிக் போடுவா.
கேட்டு சச்சின் பாட்டு ஜானகின் பாட்டு சிவாஜின் ஆக்ட் வில்லனே ட்ரீட் அந்த ரெண்டு பேர் மூவ்மெண்ட் போடாமயே இருந்தாங்க. இது இப்படி மூச்சு வாங்குது. ஆடும்போது மாஸ்க் கழட்டிட்டு ஆடி இருக்கலாமே. அவுட். கேட் ஓபன் கேட். எதுக்கு இப்ப மூவ் பண்ண? இப்ப அவுட் ஆயிட்டியே. வாட்ஸ் யுவர் நேம்? சந்தோஷ். இங்க இருக்கற அங்க யாரை பார்த்து சொல்றாரு? அவன் எவ்வளவு நேரம் பண்ணிக்கிறான்? அவுட்பா. நீ ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்றன்ற பேர்ல அவுட் ஆயிட்டியே. நீ அவுட். வாட்ஸ் யுவர் நேம்? சஞ்சித். சஞ்சய் ரெட். ஓகே மியூசிக் ப்ளீஸ். பாட்டு வரப்போது ஆளடா உம்மனால பலிக்கிறது. ரெண்டு மியூசிக்குக்கும் ஒரே பொசிஷன்ல இருந்ததுனால அவுட். ஆனா உங்களுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. நீங்க அப்படி ஓரத்துல அவங்க ஆடி விளையாடி அவுட் ஆனாங்க. விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. உன் கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அப்படியே இருந்துக்கணும். கண்ணெல்லாம் மூடக்கூடாது. கண்ணை மூடி இருக்கிற கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்ற. எதுக்கு நீ நம்ம அப்பா ஃபோன் பண்ணி அதுனானே மேக்கப் போட்டாதான் கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருப்பேன். அதனால தான் போட்டு நீங்க காமெடி பண்ணி சிரிக்க வச்சா அவுட் ஆயிடுவான்னு கண்ண மூடிட்டான். நான் காமெடி பண்றேனா? थैंक यू மா. थैंक यू so much. அட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நான் காமெடி பண்றேனா. மியூசிக் ப்ளீஸ். நீ அம்மு சொல்லையில பொண்டாட்டிய புரிக்கிற சாமே ஏ சாமே யா சாமி சொல்ல நீ வரக்கூடாது இல்லைங்கடா சாமே ஏ சாமே நீ எதிர நடக்கையில எழுமலைய தரிசனங்க சாமே நீ பக்கோ நின்னாங்க பரமேஸ்வர போல தன சாமே நீ இல்லாம நான் போகும்போது கள்ளு முள்ளு குத்துதடா. பாஸ் பண்ணிரலாம். அக்கா அவுட். இந்த அக்கா ஒரே அக்கா சாமே பக்கற சாமே. நீ எவ்வளவு பாட்டு போட்டாலும் அவுட் ஆக மாட்டேமா. थैंक यू so much எனக்கு திருப்பி பார்த்ததுக்கு. அப்படியே போயிடு. அடுத்து அது எப்படி அந்த ஸ்டெப் திஸ் அதே ஸ்டெப்ல எப்படி மெயின்டைன் பண்ற? வாட்ஸ் யுவர் நேம்? ஹலோ, பேர் என்னமா? பேர் மறந்து போச்சா? ஏய்
இங்க பாரு கோட்டை தாண்டி வராத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இன்னைக்கு என் கேம்ஸ் முன்னாடி தான் சொதப்ப போகுது நினைக்கிறேன். பாவம் மாஸ்க் போட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஓகே ரிலீஸ் ரிலீஸ் ஓகே உங்க நேம் மித்ரா. மித்ரா. ஹர்ஷிதா ரக்ஷனி. அக்ஷிதா. ஹர்ஷிதா ரக்ஷனி. ஒரு பேர் என்னமா? ஹர்ஷிதா. ஓகே ஒரு பேர் ஹர்ஷிதா. மித்ரா. மித்ரா. ஹர்ஷிதாவும் அப்புறமா உங்க நேம்? அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்கல்ல. ஆமாவா இல்லையா? நல்ல கை தட்டுங்க. அண்ட் குட்டி நீங்க செமையா ஆடுனீங்க. உங்களோட அந்த ரிப்பீட்டட் ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு வாட்டி மட்டும் ஆடி காட்டிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த 3 பாய்ஸ், வேர் தி 3 பாய்ஸ்? எஸ். அங்க எங்க வால் கிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இன்னொருத்தர் 12th படிக்கக்கூடிய பையன். பாப்பா. அண்ட் வின் பண்ணவங்க நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு பொசிஷன் காட்டுவேன். அந்த பொசிஷனை உங்களுக்கு இந்த 3 பாய்ஸ்ல யார் செலக்ட் பண்றீங்க? எது வேணாலும் ஓகேவா? ஓகே யாராவது ஒருத்தர் வந்துருங்க. 3 பேரும் முதல்ல வந்து நில்லுங்க. 3 பேரும் வந்து நில்லுங்க. வாங்க 3 பேரும். 4 பேர் பனிஷ்மென்ட். நீங்க வந்துருங்கம்மா. ஹர்ஷிதா. சோ இந்த பொசிஷனை ரெண்டு பேர் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை நிக்க வைக்கணும். ஓகேவா? அவங்களே எதனால ஓகேனாங்க. ஓகே ஓகே அவங்களுக்கு டைரக்டா சொல்ல. ஆமா 4 பேர். அதுல யார் பெர்ஃபெக்ட்டா நிக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே வின்னர்ஸ் இருந்தா வின்னர்ஸ் சொல்ல அவங்க பண்ணுவாங்க. மைக் ஓகே. ஹலோ அது எனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாதான்ற டைரக்டா கொண்டு போய் காட்டுறதுக்காக நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதனால சொல்லி கொடுத்தேன். நான் மைக் மட்டும் கொடுக்குறேன், பேப்பர் கொடுக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அந்த பொசிஷன்ல நிக்க வைமா. இவதான் அது இல்ல. பேக் பேக் பண்ணு. சொல்லுமா. பேக் பேக் பண்ணு. பின்னாடி ஊதுற போற பாத்து தலை இன்னும் கொஞ்சம் கீழே குனியணும். பேக் பெண்டா. வெரி குட். இதுக்கு மேல குனிஞ்சா முட்டு உடைஞ்சிரும். கார் போட்ட பையனை நல்லா பெண்ட் பண்ணுங்க. ஓகே சீக்கிரம் சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்கள எப்படி நிக்க வைக்கிறது? உனக்கு தெரிஞ்சிச்சா? கொண்டு போய் காட்டிட்டு வந்துறீங்க. பேசாம அசிஸ்டா நின்னு காலை நல்லா லைக் ஸ்ப்ரெட் பண்ணி நில்லுங்க 4 பேருமே. இப்போ வந்து கீழ தொடுங்க. கை வச்சு கீழ தொடுங்க. இல்ல ஸ்ட்ரைட்டா. இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பின்னாடி திரும்புங்க. இப்ப கால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை ஸ்ட்ரைட்டா கீழ தொடுங்க. அப்படியே ரெண்டு கை கால் ஸ்ட்ரைட்டா இல்ல ஸ்ட்ரைட்டா போட்டு கால் தொட வேணாம். ஸ்ட்ரைட்டா கீழ. ஸ்ட்ரைட்டா காலை ஸ்ப்ரெட் பண்ணுங்க சொல்லுங்க. இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தலைய கீழ தலைய உள்ள எடுங்க. தலைய உள்ள
மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே கொஞ்சம் பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணி பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் என்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா அட தொலைவில் இருந்தாதான பெருங்காதல் கூடுதடா தூரமே தூரமாய் போகும் நேரம் ஆசை வலையிடுதான் நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் முன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உன்னை சுடுதா நினைவில் அதன் கருதா தலையணை பூக்கள் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குறு குறு பார்வையால் கொஞ்சம் கடத்திரியே குயிலுக்கும் நெருப்புக்கும் நடுவில் நிறுத்துறியே வேறே என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தம் எல்லாம் முத்தம் தர கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் நடந்தா கண்ணே ஓ முகமே கேட்குதடி அட தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடா தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா தேங்க்யூ ஸோ மச். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் உதிர்ந்து போன மலரின் மௌனமா தூது பேசும் கொலுசின் மொழியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வளையல் பேசுமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே தோளில் சாய்ந்த கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே முதல் கனவு முடிந்திடும் முன்னமே ஊக்கம் கலைந்ததே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெரைட்டி மதன் நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட், அண்ட் அடுத்து கின்னஸ் ரெக்கார்ட்க்கு ட்ரை பண்ண போறாங்க. ஒரு 1 hour பலூன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 1 hour இருந்து அவங்க கின்னஸ் ரெக்கார்ட் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய். அண்ட் அடுத்து உங்களுக்காக இன்னொரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கறதுக்காக சூப்பர் சிங்கர் புகழ் அன்பு சத்யா அவர்கள் வராங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய வந்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்களாம் உங்களுக்கு ஒரு பேக் போனா இருக்கிறதுனால தான் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஒருத்தரும் வந்து எங்களை மாதிரி பப்ளிக் எல்லாருக்கும் வந்துட்டு ட்ரீட் பண்றது எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே. அவங்கள நாங்க என்டர்டைன் பண்ண போறோம் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களை வந்து ஓகே நம்ம வந்து அவங்களை என்டர்டைன் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லா சார்பாகவும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்திவிடு. நாளை வரும் நாளை என்று நம்பிக்கை வளர்த்து விடு. நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமலர் மகளே வாவா. ஜோதியப்படி ஜோதி எரிக்கும் ஜோதியப்படி ஜோதியை எரிக்கும். ஆகடி திங்களே
Good. Okay, thank you very much. தேங்க்ஸ் a lot. எப்படி இருந்தது அன்பு சத்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் டூயட்ல? தேங்க்ஸ் a lot. இன்னும் தொடர்ச்சியா உங்களை வந்து என்டர்டெயின் பண்றதுக்காக மிமிக்ரி பண்றதுக்கு நேஷனல் அவார்ட் வின்னர், ஸ்டேட் அவார்ட் வின்னர் கலைமாமணி செந்தில் அவர்கள் வராங்க. அண்ட் இது வரைக்கும் அவர் வந்து 350 வாய்ஸஸ்ல மிமிக்ரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கலைமாமணி செந்தில் அவர்களுக்காக. வெரி குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். இனிமையான இந்த காலை பொழுதிலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். அடுத்த ஜென்மத்திலே இதே மனைவிதான் வேணுன்ற ஆண்கள் கை தூக்கு சார் பார்க்கலாம். 2 பேர் தூக்குறீங்க. வெரி குட் சார். அடுத்த ஜென்மத்திலும் இதே கணவன் தான் வேணுன்ற பெண்கள் இல்ல நிறைய பேர் கை தூக்குறாங்க. இருட்ல கண்ணு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப வெறுத்து போகுது. மனுஷ வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். காலையில எந்திரிச்சா காபி, எந்திரி காட்டி பால். 2 லைன் தான் லைஃப். நேற்று என்பது நியூஸ் பேப்பர், இன்று என்பது நியூஸ் பேப்பர், நாளை என்பது கொஸ்டின் பேப்பர். அதுல என்ன எழுதுறது படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சோ உலகத்துல எதுக்குமே கேரண்டி கிடையாது. டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்துக்கும் கேரண்டி உண்டு. மனிதனுக்கு கேரண்டி கிடையாது. சின்ன உதாரணம், சமீபத்துல வந்த ஒரு சுனாமியுடைய எஃபெக்ட் 2004 வந்தது. அந்த எஃபெக்ட் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து காட்ட வரேன். இதோ உங்களுக்காக. இப்படி இருந்த சுனாமி கடல் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதே கடல் இந்த சுனாமி நேரத்தில் ஒரு டைட்டானிக் கப்பல் ஒரு சில நடிகர்கள் மாட்டிக்கிறாங்க. முதல்ல பட்டிமன்ற பேச்சாளர் சால்மான் பாப்பையா அவர் மாட்டிக்கிறார். அவர்கள் கேட்கறாங்க, நீங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு. விலங்கு மாயா விளங்காத பயலுங்க. என்னடான்னு கப்பல்ல பட்டிமன்றம் நானுங்க. என்னடா தலைப்புண்ண வாழ்வா சாவான்னா. 2ஆவது நாள் என்னடா தலைப்புண்ண வெட்டு 1 துண்டு 2ன்னாயா. 1ஆவது அலை 2ஆவது அலைன்னு சொல்லி அலைகள் ஓய்வதில்லையா தமிழ்நாட்டுல. விளங்குமா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாய்க்கு ஊசி போட்டிருக்கான்னு கேட்பான். இப்ப மனுஷனுக்கு ஊசி போட்டிருக்கான்னு கேட்டுதான் கெஸ்டே உள்ள நுழைகிறான். பார்த்தீங்களா வாழ்க்கை எப்படி மாறி போச்சு. ஒருத்தர் நடந்து போகும்போது பைக்ல போகணும்னு ஆசைப்பட்டான். பைக்ல போகும்போது கார்ல போகணும்னு ஆசைப்பட்டான். கார்ல போகும்போது தொப்பை வந்துச்சுன்னு ஜிம்முக்கு போனான். நின்னுங்கிற சைக்கிளை ஓட்ட சொன்னானுங்க. இதுதான் என் வாழ்க்கை. தானா வர்றது வாழ்க்கை. இதே கப்பல்ல நம்ம விஜயகாந்த் மாட்டில எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு. மகள மைக்கு புடிச்சு பேசினால காமெடி சண்டை போடுறானுங்க. இன்னைக்கு என் கட்சியில என்ன தவிர யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்றான் நான் தண்ணியில இருக்குன்னு. நான் சொல்றேன் அச்சி வருது 40 வருஷமா தண்ணியில இருக்காரு. அதை உனக்கு கேட்க மாட்டேன்டா. போறான்னு என்ன போறான் மாது போட்டவன்னு வராதா. இதே கப்பல்ல சச்சின் டெண்டுல்கர் மாட்டிக்கிற அவர்கள் கேட்கறாங்க, நீங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டீங்க? Yes, hi. I think the Modi ji Punjab. Always I sing no. இதே கப்பல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாட்டிக்கிற எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. பித்தனா கே ஆகே தூய்மை இந்தியா திட்டம் கேஜி ये कैमरा 2 तोड़प में फिनिश्ड थी. आपको उपमा उपमा all digarma. My mobile phone anytime you call me flight mode. OPS EPS mobile time anytime you call me silent mode. This is India, that is Himbilki Bilepi. Pongal government 21 no karumbu. இதே கப்பல்ல சிவாஜி படத்துல மொட்டை ரஜினி அவர் இந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல வந்து ஆப்டர்கண்ண
ஜில்லுனந்தா ஃபிகர், சிவாஜினா பவர், செல்போனா டவர், ஏரியா விட்டு ஓரமா கொஞ்சம் நகரு, பாம்பை கண்டா படையல் எடுக்கும், இந்த சிவாஜியை கண்டா கொரோனாவே கொத்து புரட்ட அடங்கா. கண்ணா கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய செல்போன் கொடுப்பான், ஆனா ஒண்ணுத்துல கூட அவுட் கோயிங் போவாது. நல்லவனுக்கு ஒரே ஒரு செல்போன் கொடுப்பான், ஆனா அவுட் கோயிங் கமிங் எல்லா கமிங் வந்துட்டே இருக்கா. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சென்டிமெண்ட், கவர்மெண்ட், பார்லிமெண்ட், அச்சமெண்ட், ரிட்மெண்ட், பனிஷ்மெண்ட், ட்ரீட்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். இதே கப்பல்ல நம்ம சூர்யா மாட்டிக்கிட்ட என்ன இருக்குன்னா, கொசுவ கூபத்துல பாத்திருப்ப, குப்பில பாத்திருப்ப, கொசு வழியில பாத்திருப்ப, கொசு கடிச்சு பாத்திருக்கா, ஓங்கி அடிச்சா எங்க அப்பா ராமாயணத்தை சொல்லி கலக்கி விட்டுருவாரா படா. சிங்கம் கிங்கங்க அவன் கத்தி கத்தியா கொண்டு விடுவான் எல்லா படத்துலயும். இதே கப்பல்ல ரகுவரன் மாட்டிக்கிற எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, சைடுல சவுண்ட் ஒரு வேலை வச்சு சூக்கி போட்டு அடிப்பேன், நீ விட்ட சவுண்ட்ல லூஸ் ஆயிடுச்சான்ற. இதே கப்பல்ல சீமான் மாட்டிக்கிற எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு, ஐயோ மக்கள்லாம் சரவராங்களே, ஐயோ என் கட்சி ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க, விவசாயி ஒரு நாயை கண்டு. செல்போன வந்தாலும் வந்துச்சு, கஸ்டமர் கேருக்கு மிஸ் கால் கொடுக்கறதுல இந்தியாவுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குதான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் மிஸ் கால் கொடுக்குறாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் செல்போன்ல உமான்னு உமா கொடுத்து லாரியில உமா கொடுத்துட்டான். உமா குத்த உமா வராம அவங்க அம்மா உட்காந்து அழுதுருந்தாங்க. ஆலையில வீட்டுல ஒரு டெலிபோன் அடிக்குது, இந்த டெலிபோன் ஒரு சின்ன குழந்தை எடுத்து இருக்குன்னு, அல்ல யாரு எங்க அப்பாவா இல்ல, எங்க அம்மாவா இல்ல, எங்க அக்காவை சொல்ல மட்டும் பட சொல்ல. இதே போல ஒரு டாஸ்மார்க் குடிகார எடுத்தா இருக்குன்னு, அல்ல ஏய் நாங்க தள்ளாறதுனால தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிது, நாங்க ஸ்ட்ராங் ஆகிட்டா கவர்மெண்ட் தள்ளாடிடும். குடிக்க சொல்றதும் கவர்மெண்ட், ஊத சொல்றதும் கவர்மெண்ட். என்னையா லாஜிக்? மெடிக்கல் ஷாப்புக்கு அப்புறம் அதிகமா இருந்து என்னது, ஒயின் ஷாப் தான். இதே போல கிராமத்துல படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா எடுத்தா இருக்குன்னு, ஒரு அன்எஜுகேட்டட் லேடி, அல்ல யாரு வேணும் உனக்கா? என் மாமன் கைன்னு கட்டுக்கு போய்க்கிறான், போகும்போது சொம்பு எடுத்துமான, நீ எங்கிருந்து பேசுறா? நிறைய தண்ணி சும்மா சும்மா போன் பண்ணதா இருந்தாலும் சந்தேகப்படுவாரு. அப்புறம் சொல்லுதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம்ல உட்கார வச்சு ஆம்பளைங்களை மட்டுமே அடிப்பானுங்க வச்சுக்கோ. இப்ப வர அந்த பொம்பளை வச்சுக்கின்னு சாமியார் பொம்பளை வச்சு கலாச்சுங்கிறாங்க, அண்ணா பூர்ணியோ அன்றாயிரம் பூர்ணியோ. இதே ஒரு பாட்டியம்மா டெலிபோன் ரிசீவரே எடுத்தது, டெலிபோனே எடுக்காம எப்படி பேசுறாங்கன்னா, எல்லாம் எம்ஜிஎம் போயிதுங்க, சாணி முஸ்லா உங்கள்கிட்ட தானே சொல்லுங்கிறான். எங்களுக்கு மாதிரி வயசான பெருசுங்களா வாட்ச்மேன் வேலைக்குன்னே வச்சுங்குதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மான்றான், உமா வந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மா அம்மா சும்மா. ஓகே, இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல பாத்துட்டு, இந்த ட்ரெயின்ல விக்கிறவங்களே வித்தியாசமா விற்பாங்க. டீ காபி, எச்ச காபி, மிச்ச காபி, சுக்காப்பி, தொண்டைக்கு நல்லது, சமூஸ் சமூஸ். ஐயா 2 கண்ணம் தெரியலையா, 1 ரூபா தான் போடுங்க ஐயா. டேய் லைட்டா ஒரு கண்ணு தெரியுற மாதிரி இருக்குது, அப்ப 50 காசு போடுங்க ஐயா. இங்கிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி போகுது, டாக்டர் எக்ஸ்பிரஸ் எப்படி கிளம்பி போகுது பாருங்க. இதே ட்ரெயின் வந்து என்ன இருக்குன்னா, ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின், 2 ட்ரெயின் மிக்ஸ் ஆகி போனா எப்படி இருக்குன்னா, படிச்சது இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். பட் எனக்கு அது சோறு போடல. பட் இருந்தாலும் நான் எடுத்த இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் சோறு படிச்சு. பி வச்சா 6000 ரூபாய் சம்பளம், பரோட்டா மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம். யார் அறிவாளி நீங்க முடிவு பண்ணிக்கலாம்.
எவ்வளவு பெரிய ஜவுளி கடை ஓனர் பையனா இருந்தாலும் அவருக்கு பிறகுற குழந்தை அம்மனமா தான் பிறகுது. ஓகே, இது 2 ட்ரெயின் மிக்ஸ் ஆகி போனா எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்த பின்னால் அழுகை வர வேண்டும். அதுதான் நல்ல நகைச்சுவாங்க. ஒருத்தர் கண்டாக்டர் கிட்ட போனார், கண்ணு சரியா தெரியலன்னு. டாக்டர் ஒரு டாக்ஸ் விட்டு கேட்டாரா எப்படி இருக்குன்னு. ரொம்ப புளிப்பா இருக்குதுன்ட்டாராம் வந்தவர். அப்பதான் தெரிஞ்ச டாக்டருக்கே வந்து ஒரு டைம் தான் தெரிஞ்சது. ஓகே, நிகழ்ச்சியில ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி உங்களுக்காக. 2 ட்ரெயின் போனா எப்படி இருக்குன்னு எங்கப்பா ரெடியா? ஓகே, 2 ட்ரெயின். ஓகே, சூப்பர். ஓகே, அழகா சிரிக்கிறீங்க. இப்படிதான் சிரிச்சுட்டே இருந்தா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ஸ்மைல் இட் இஸ் மேக் எ பியூட்டிஃபுல் வாங்க. இந்த சிரிப்பு வந்து ஒரு மனிதனுக்கு அழகா தருன்னு. எங்க ஒய்ஃப் 50 பேர் பொண்ணு பார்த்தாங்க. 50 பேர் விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எங்க ஒய்ஃப் கேட்டா 50 பேர் விட்டு ஏமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுக்கு எங்க ஒய்ஃப் சொல்லிச்சு, 50 பேர் பஜ்ஜி மட்டும் தான் சாப்பிட்டா, நீ ஒரு ஆள் தான் பஜ்ஜி பிளேட்டை கழுவி வச்ச, அதனாலதான் முடிவு பண்ண, நீ தானே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொத்தடிமை அப்படின்னுச்சா. ஸ்கூல்ல ஆதர் பாண்டாட்டினே இருந்தார். ஒரு பையனை கூப்பிட்டாரு, டே அந்த பொறுக்கையை கூப்பிட்டு வாடான்னாரு. நேரா பிரின்சிபாலை கூப்பிட்டு வந்துட்டானா. ஒரு வீட்டுல லைட்டா செவுத்துல கிராக் இருந்துக்குது. உடனே ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, எங்க லைட்டா கிராக் இருக்குதுன்னு. ஒரு ஆபீஸ் போய் வரதுக்குள்ள அந்த அம்மா சிமெண்ட் வச்சு பூசிடுச்சு. உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு, ஏமா சிமெண்ட் வச்சு ஏன் பூசுன? ஒரு வீட்டுல ஒரு கிராக் தாங்க இருக்கணும், 2 எதுக்குன்னு தான் உனக்கு பூசிட்டு இருந்துச்சான். ஒரு அம்மா எப்ப போன எடுத்தாலும் 3 மணி நேரம் பேசுனா, அன்னைக்கு பார்த்து 1/2 மணி நேரத்துல வச்சிருச்சு. உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, நான் 1/2 மணி நேரத்துல போன வச்சுட்டேன், ஏன் 3 மணி நேரம் பேசுவீங்க அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், ராங் நம்பர் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு. ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்க நம்ம கல்யாணம் அடிச்சு ஐஸ் செத்துட்டாருன்னு. வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு, பண்ணா பாவப்படி எப்படி போகணும். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு சாங் உங்களுக்காக வித்தியாசமா இருக்கும். தமிழ் சினிமாவில் படம் சரியா ஓடணும்னா ட்ரைலர் எப்படி வருதுன்னா இப்படிதான் வருது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து படம் எடுத்தவர், பிச்சை எடுக்க வந்த திரைப்படம் கொடுமை நாயகன் நித்யானந்தா நடிக்கும் கதவை தர காத்து வரட்டும் மெகா அட்டு திரைப்படம். இத்திரைப்படங்கள் அத்தனை உங்களுக்காக வழங்குவார்கள் கோவிந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி. எங்கள் பள்ளியில் சேர்த்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் நடுத்தருவுக்கு வருவது உறுதி. இணைந்தவர்கள் துபாக்கூர் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சென்னைக்கு அருகே மும்பை பஸ் ஸ்டாண்ட் 300 கிலோமீட்டர் தாண்டி 6 பிளாட் வாங்கினால் மீண்டு போன சோறு இலவசம். இணைந்து வழங்குவார்கள் கைலாசா ஊர்வத்திகள். ஓகே, அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி டான்ஸ். கடவுள் உனக்கு எனக்கு இந்த பிறவி கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட இந்த பிறவி கொடுத்ததின் பயன் என்ன அப்படின்றத பத்தி தான் வாழ்க்கை. அதனால இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி டான்ஸ். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய ஒரு கால் போயிடுச்சு, தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு கால்ல நின்று ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு தம்பியுடைய மோட்டிவேஷன் டான்ஸ் உங்களுக்காக. கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம்.
நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா மகனே வா உனக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலையாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதே அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 முதல் வணக்கம் நடவாடுவையா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சமையாடிய பாதமை யாரு நிற்காது போதும் இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த டான்ஸ் ப்ளே பண்ணோம். ஸோ வாழ்க்கையில் எப்படியும் சில மக்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு தெய்வத்துக்கு பிறகு தெய்வமா நினைக்கக்கூடிய आजा आजा दिन में शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो जय हो
शामी गाने के तले आजा It is a group effect, and Apatraj has given a great help to me, and all my friends have given a great help to me. Whenever I call them, they give me hope. That's why I can able to do this function. It's not a single man show. Everybody is telling single man. It's not at all a single man show. Single man cannot do it. This type of big function and all. Everybody, each and everybody, Prasanna had done every major role. He has got most of the mementos and all. And Murli has made books and made shirts. Vanilla gathered all the girls, made this thing possible. Everybody had a role. Just I asked everybody to do, everybody has done. So it's a big effect. So everyone has done their job. So thank you very much, and it's a very good gathering. And thank you, friends, for coming here. Thank you. கீர்த்தி பிரதர்ஸ் இவங்க வந்து ஏர்மன் சாருடைய கேஎம் அகாடமில படிச்சுட்டு அண்ட் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. மஜால வந்து எப்படி என்ஜாமி பாத்தீங்க, அந்த மாதிரி அடுத்து இவங்களுடைய ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கீர்த்தி பிரதர்ஸ்ல வந்து ஒருத்தவங்க ஏராமன் சாருடைய பேண்ட்லயே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து they are twins. இப்போ உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. டீ எடுத்துட்டு வந்து கூட உள்ள உட்கார்ந்து நீங்க ஸ்நாக்ஸோட சாப்பிட்டு
लस्सी मिला के आ जाओ सारे मुंडे बना के पूछो को थोड़ा नाम सुना के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मुंडे बना के ஓகே சோ பாய்ஸ்க்கு தனியா गर्ल्स தனியா வைக்கலாமா இல்ல கம்பைன் பண்ணி வைக்கலாமா கம்பைன் பண்ணியா ஓகே ரெண்டு டீமா நீங்க
குதிச்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க Hey!
Chama, chama, chama,
பண்றதுக்காக ஸ்டேஜ்ல 1 வாலண்டியர் தேவைப்படுறாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வாலண்டியரை நானே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க இருக்கிற இந்த ஹால்ல இருக்கிற இங்க இருக்க ஆண்கள் மட்டும் உங்களோட இடது கையை தூக்குனா போதும். ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். ஆல் இல்ல கரெக்டா தூக்குறீங்கன்னு பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா? நம்பர் 1 எல்லோ, நம்பர் 2 பிங்க், நம்பர் 3 black. Please come to the chair. நீங்க தான் சுத்தியா? மூச்சு வாங்குதா? எதுக்கும் நீங்க அந்த லாஸ்ட்ல நின்னுக்கங்க. ஓகே, பிங்க் கலர் ஸ்ருதி. பிங்க் கலர். ஓ எல்லோ. ஓகே சரி, நீங்க அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி. ஸ்ருதி 1 ஸ்டெப் முன்னாடி. அகைன் எல்லோ 1 ஸ்டெப் பின்னாடி. ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களா? இந்த மேஜிக் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணுறேன். ஓகேயா? இந்த தம்பி வந்தார், எனக்கு மேஜிக் சொல்லி தருவீங்களான்னு கேட்டார். உனக்கு மட்டும் சொல்லி தர மாட்டேன், ஏன்னா அடுத்த ப்ரோக்ராமில் அவனே கோட்டை போட்டு வந்துடுவான். இப்போ இந்த கோட்டு எந்த கல்லில் கிடைக்குதுன்னு கேட்டான். பட் அவன் பாசையில் கேட்டான், நான் அதுதான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, இவ்வளோதான். இது மியூசிக்கோட பண்ண மேஜிக். நம்புறீங்களா? டவுட் இருந்தால் பாருங்க, அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்களை கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகே தானே? காவலரே வேகமிட்டால் கள்வ
ముంచి వచ్చేసాను రోషముంద కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ లో వదిలేశాను బస్సు ఎగి ఎగి రోతే పుట్టి ఎర్ర బస్సు మీద నాకు మోజా పుట్టి ఎర్ర కోట చేరినాక ఎదురు చూసినా బుంగమూర్తి ముత్తులంటే బొర్ర కొట్టి గుర్ర మెస గుర్రగాళ్ళ ఆరా పట్టి బెంగుళూరు కెళ్ళినాను మంగళూరు కెళ్ళినాను బీహారు కెళ్ళినాను జైపూరు కెళ్ళినాను రాయలూరు సీమకొచ్చి సెట్ అయ్యాను మరి ఇక్కడ కుర్రోళ్ళు ఏం చేశారు కడప బాంబు కన్నుతో వేసి పన్నె కొంప పెంచేశారు వేటగట్టి ఒంట్లోనే దూసి పలపు కంచె తెంచేశారు ఇదిగా తెలపల అదంతా సరే అని అసలు ఇంకా కావాలి உங்க கேமரா ஏதாவது இருந்தா கூட கொடுங்க உங்க மொபைல்ல எடுக்கணும் எடுக்கிறோம் கேமராமேன் சார் ஓகேவா ஓகே தம்ஸ் அப் பண்ணலாம் சார் தம்ஸ் அப் பண்ணலாம் ரெடி அப்படியே இருங்க சார் அப்படியே சார் ஒன்ஸ் மோர் அப்படியே இருங்க ஸ்மைல் பண்ணலாம் சார் எல்லாம் சார் தம்ஸ் அப் கீழே இருக்கீங்களா சார் ரிலாக்ஸா இருக்கலாம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் front of the camera we'll give the mic அப்படியே பாருங்க ஓகே அதான் மைக்கா ஓகே ஓகே பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ஓகே அதாவது ஆஃப்டர் 25 இயர்ஸ் நாங்கள்லாம் மீட் பண்ணுறோம் எவ்ரி இயர் மீட் பண்ணுவோம் நாங்கள் எவ்ரி இயர் மீட் பண்ணும்போது எவ்ரி இயர் டிஜே அதெல்லாம் வச்சுருப்போம் பட் இந்த இயர் வந்து சதீஷ் அரேஞ்ச் பண்ண இந்த டீம் வந்து இட்ஸ் த பெஸ்ட்டு எவர் நாங்கள் இது வரைக்கும் அட்டன் பண்ணதுலேயே அதாவது ரொம்ப வந்து மல்டிடியூட் ஆஃப் டேலண்ட்ஸு இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது மேஜிக் ஷோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி அந்த ஒரு பர்சன் ஒரு ஹேண்டிகேப் பர்சன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்ஃபார்மன்ஸு மேஜிக் ஷோ பண்ணவர் கம்பேரிங் பண்ணவங்க பாட்டு பாடினவங்க பாட்டி எல்லாருமே வந்து இது லேடிஸ் குரலில் பாடினவர் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் இந்த மாதிரி ஒரு ட்ரூப்பு பார்த்ததே இல்லை நாங்கள் இது வரைக்கும் நெக்ஸ்ட் டைமும் வி ஹோப் வில் அரேஞ்ச் த சேம் டீம் சதீஷ் தேங்க்யூ
Good. Good. Yeah, I enjoyed it very well, and The magic show was really nice. Okay. It was a very good performance by all the artists, and the richness of the variety was very good compared to the other troops. You kept the audience engaged. And never, no one felt that bored throughout the last 3 hours. ஓகே எல்லாரையும் என்கேஜ் பண்ணீங்க, நல்லா என்கேஜ் பண்ணீங்க. வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. ஸோ எவ்ரிபடி என்ஜாய்ட். ஆஸ் பிரஸ்னா said, we will be inviting you again for our get togethers. Thank you. ஷுவர், கண்டிப்பாக மறக்க மாட்டோம். பேண்டமிக்கில் எங்கேருந்தோ ட்ராவல் பண்ணி நிறையா பேர் வந்திருக்கிறோம். ஓகேங்க. எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி டைமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. ஓவராலாக கிளிப்பு மாதிரி தான். ஓகே ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பேச விடுமா? கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் நான் பேசிட்டு அப்புறம் கொடுத்துட்றேன். எல்லா ஈவெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. பர்டிகுலராக அவர் பிரபு சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஒன் லெக் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது, ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்தது. இவர் மஜிஷியன் குரு கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா கிட்ஸு மட்டும் இல்லாமல் பெரியவங்களையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் அந்த ப்ரோக்ராம். மிமிக்ரி, சாங்ஸ், டான்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸுமே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. வி ஹோப் வி கேன் யூட்டிலைஸ் யுவர் சர்வீசஸ் எல்ஸ்வேர் ஆல்சோ. இப்போ நாங்கள் இருக்கிற இடங்கள்லையும் எங்களோட ஈவெண்ட்ஸுக்கு நாங்கள் கூப்பிடலான்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம். தேங்க்யூ. कमाल इवेंट्स को इंग्लिश में तुम बोल दो. நான் இந்த reunion after 20 years I'm attend பண்றேன். The entire team was very lively. We really enjoyed it, and hats off to all the members of this team who has made this evening very memorable. 2 days very memorable. Okay, I don't know Tamil, so I'm a North Indian, so I'm speaking on behalf of my wife. Actually, my wife's, because of my wife, I have been attending this reunion, and the event. It's kudos to the event manager and the performers. It was very well organized, and also there were a lot of new talents who had come up, especially the program with handicap and a person who had the dancers in which he had innovated in various ways, like Spring and the Tall Man. It was really an ingenious way in which we have been entertained. It was a very healthy and a good entertainment, and I wish you all the best. Phoenix batch 25th Silver Jubilee anniversary-ல எங்களையும் எங்கள் குழந்தைங்க எல்லாரையும் ஃபேமிலியோடு என்டர்டெயின் பண்ணதுக்கு கியூப் கார்ப்பரேட் சொல்யூஷன்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் பல சேலஞ்சஸ்க்கு நடுவில் உங்கள் ஸ்கில்ஸை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிவிட்டு எவ்வளோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்களாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நல்லாவே உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா தெரியுது. இது வந்து உண்மையிலே எங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட் இதில் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே எங்களோட சில்ட்ரனுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேட்டிங் இண்டிவிஜுவலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த குரூப் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த கியூப் கார்ப்பரேட் சொல்யூஷன்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளையும் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் ஒரு நன்றி. ஓவரால் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. we all enjoyed together as a family, and in futureலையும் எங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட சர்க்கிளில் இருக்க எல்லாருக்கும் உங்கள் ப்ரோக்ராமை கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.